ராமேஸ்வரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்களின் 3 கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மீனவர்களின் 3 கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் தமிழக ஆளுநர் மீனவர்களை சந்தித்து மனுவை வாங்கிச் சென்றது ஏமாற்று வேலை என்று விமர்சித்தார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் மீனவர்கள் குழுவை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அங்க துறைதான் அதற்குரிய அத்தனை செலவையும் செய்து, ஆனா அது என்னன்னா கிடைக்கும் போது அது இங்க வந்த உடனே வண்டிக்குரிய இது நிவாரணம் வழங்கப்படுது. இவர்கள் ஏமாற்றிட்டு போகணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஆளுநர் சும்மா மனு வாங்கிட்டு போயிருக்காரு தவிர, அவரு நினைச்சா இன்னைக்கு 4 கோரிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் தான் நிறைவேற்றணும். அங்க இருக்கின்ற மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு அங்க உள்ள எம்பசி தான் அத்தனை வேலையை பார்க்கணும், அங்க உள்ள தூதரகம் தான் வேலை பார்க்கணும்.